அந்தர்பல்டி அடித்த வைத்திலிங்கம் கதரும் ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். இப்ப திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய முக்கால்வாசி அமைச்சர் பெருமக்கள் அதிமுகவில் இருந்து விலகி போனவங்க, அதாவது அதிமுகவில் இருந்து மாற்று கட்சியை தேடி ஓடினவங்க. அதே பாணியில் தான் வைத்திலிங்கம் ஓபிஎஸ் போன்றவங்க எல்லாம் அதிமுகவிற்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அதிமுகவுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறக்காண்டி அதிமுக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அந்த நேரத்திலே ஓபிஎஸ்க்கு மிகவும் பக்கபலமாக இருந்தவர் தான் நமது அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் ஒரத்தநாடு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு அதிமுகவின் மூலமாகத்தான் ஜெயித்திருந்தார் அப்படின்னு. அதற்கு முன்னதாக ஜெயலலிதா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே நம்ம தமிழகத்துடைய அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் நமது வைத்திலிங்கம். அப்படிப்பட்ட வைத்திலிங்கம் ஓபிஎஸ்ஐ நம்பி போய் தற்சமயம் நடுக்காட்டிலே நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட. ஒரு காலத்திலே ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரோ அதை செய்யக்கூடிய நபராக வைத்திலிங்கம் இருந்தார். வைத்திலிங்கம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்கள் பெயர் மட்டுமே ஓபிஎஸ் உடைய பெயர் வெளிவந்தது. பின்புலத்திலே இருந்து அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் பார்த்தவர் வைத்திலிங்கம். திருச்சியிலே முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு என்பது ஓபிஎஸ் மூலமாக நடத்தப்பட்டது. அந்த மாநாடு ஓபிஎஸ் நடத்த கிடையாது, வைத்திலிங்கம் தான் சொந்த செலவிலே நடத்தி வைத்தார். அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா கோவையிலே மாநாடு என அறிவிப்பு வெளியானது. அந்த நேரத்திலே வைத்திலிங்கம் பின்வாங்க ஆரம்பித்து விட்டார். அந்த மாநாடு அப்படியே மொத்தமாக நடைபெறாமலே கேன்சல் ஆகி போயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக இப்ப மதுரையிலே மாநாடு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அறிவிப்பை கொடுத்தார். அந்த நேரத்திலும் வைத்திலிங்கம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஒதுங்கி விட்டார். அதனால அந்த மாநாடும் போச்சு. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் செலவுகள் செய்வதற்கு மிக பயப்படக்கூடிய ஒரு நபர். அது அந்த தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அவர்களுடைய மிக பக்கபலமாக இருந்த வைத்திலிங்கம் திடீரென அந்தர்பல்டி அடித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஓபிஎஸ் நிலைமையை நடுத்தல் நின்று கொண்டிருக்கிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி எப்படியும் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் சேர்த்துக் கொள்வதற்கு தயாராக கிடையாதவர். அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவின் பின்னால் மறுபடியும் போனால் மிஞ்சி போனால் 4 தொகுதிகளை கொடுப்பார்கள். 4 தொகுதிகளை வைத்து அப்படி 4 தொகுதிகளில் ஜெயித்தாலுமே அந்த 4 எம்எல்ஏக்களை வைத்து ஓபிஎஸ் ஆல் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ் அடுத்து என்ன செய்வது? விஜயின் பக்கம் போலாம் என்று பார்த்தால் விஜயே மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாரே அப்படிங்கிற மாதிரிலாம் நமது ஓபிஎஸ் பல ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக வைத்திலிங்கம் இனிமேல் ஓபிஎஸ்ஐ நம்பி இருந்தால் நாம் சுத்தமாக வேலைக்கு ஆகாது. நாம் 2026 சட்டமன்ற தேர்தலே மறுபடியும் ஜெயித்து சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்க வேண்டும். அதற்கு அதே ஒரத்தநாடு தொகுதி எந்த கட்சி தருகிறதோ அந்த கட்சியில் இணையலாம் அப்படின்னு சொல்லி முடிவுகள் எடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பாக நான் ஜெயித்த ஒரத்தநாடு தொகுதியை மறுபடியும் தரக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் அதிமுகவில் இணையக்கூடிய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவரின் மூலமாக வைத்திலிங்கம் தூதுவிட ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே மிக விரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு. இதுவரைக்கும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுத்த வைத்திலிங்கம் திடீரென அந்தர்பல்டி அடித்து கட்சி மாறக்கூடிய வேலையில் இறங்கி இருப்பது நமது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் அதே போல அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.